Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் எங்கே நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிறதுலாம் ஹோல்ட் பண்ணுங்கள். அந்த ட்ரேட் ஸ்டாப் லாஸே ஆகட்டும் பரவாயில்ல, ஆனால் டார்கெட் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய பேனிக் என்னென்னா நம்மளுடைய போயிட்டு எங்கே ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட போதோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்லையா, அந்த பயமே தேவையில்லை. ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஆகட்டும், விட்டுடுங்க, பரவாயில்ல. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் 4 லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். அலெக்ஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். அதில் எந்த லிங்க்லேருந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் என்ன ஏது அப்படின்றத வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் என்னென்னா ஃபோன் பண்ணுறாங்க. ஓகே, ஃபோன்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா டைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் யூடியூப்பில் எந்த வீடியோவுக்கு கீழவும் கமெண்ட் கொடுத்துருக்கேன், கமெண்ட்டில் தெரிவிங்க. அந்த கமெண்ட்க்கு பதிலை எவ்ரி சாட்டர்டே டைமில் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பேசணும், ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணுற டைமில் நான் பிஸியாக இருக்கலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலிமா உங்களுடைய டவுட்ஸை தெரிவிச்சுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை எவ்ரி சாட்டர்டே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாக கேட்டிருக்காங்க, சார் MACD எப்படி இந்த இண்டிகேட்டர் பற்றி சொல்லுங்கள் அது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். நிறைய யூடியூப்பில் இருக்கிறது பாருங்கள், MACDலாம் இப்போ லாட்ஸ் ஆஃப் யூடியூப்பில் அது MACD சிக்னல் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணணும் எல்லாமே இருக்குது. சும்மா என்னத்துக்கு அதில் பேசிக் எல்லாம் அப்படின்னு கேட்டேன். இல்லை அது உங்களுடைய வியூவில் MACD சிக்னல் கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ அது அவங்களுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். MACD சிக்னலை எப்படி நம்ம யூஸ் பண்ணால் ப்ராஃபிட்டுக்கான ஒரு வாய்ப்பை தேடலாம். நிறைய பேர் சொல்லுங்கள் MACD லைனும் இன்ஸ்டாகிராமு எங்கெல்லாம் ஒரு டாட் வருது அங்கே உடனே பை செல் எடுத்துட வேண்டியது தானே அப்படின்வாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னும் சில விஷயம்லாம் அது கூட ஆட் பண்ணி கவனிக்கணும், வேறு எதுவும் இல்லை. MACD சிக்னல் யூஸ் பண்ணுறது சிம்பிள் தான். அது கூட என்னென்ன கவனிக்கணுன்ற விஷயத்தை பார்த்துட்டோம்னா கொஞ்சம் ஹெல்ப்பிங்காக இருக்கும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் 100% ப்ராஃபிட் வரும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன தான் கவனித்தாலும் ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று ரெடியாக இருக்குது, அதுக்காக ரெடியாக இருக்கணும். ஓகே, ஸோ அந்த ஸ்டாப் லாஸ்ன்றதை தாண்டி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா ஓகே, உங்களுக்கு சக்ஸஸ்ன்ற டார்கெட்டுன்ற ரிவார்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னால் கிடைக்கும். ஸ்டாப் லாஸை கண்டு பயப்படாதீங்க. எப்பவுமே சரி, ஸ்டாப் லாஸ் உங்கள் நண்பன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எல்லா விட, ஸ்டாப் லாஸ் உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஸ்டாப் லாஸ், அது மறக்காதீங்க. ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவீங்க, கண்டிப்பாக புரிஞ்சுங்க. நான் சொல்கிறேன், 5 ஸ்டாப் லாஸ் தொடர்ந்து ஹிட் ஆகட்டும் பரவாயில்ல, ஸ்டாப் லாஸ் கொடுங்க. அதே சமயத்தில் டார்கெட்டு உங்களுக்கு கொடுத்துக்கிற ரிவார்டை ஏன் முழுசாக போய் வாங்கிட்டு வாங்களேன். ஏன் அது பாதியிலே போதுன்னு ஏன் வந்துடுறீங்க? ஸ்டாப் லாஸை மட்டும் முழுசாக ஏற்றுக்கிறீங்க, டார்கெட் ஏன் பாதியில் வந்துடுறீங்க? ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த MACD இண்டிகேட்டர் பற்றி பார்ப்போம். MACD இண்டிகேட்டர் நீங்கள் என்னென்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியாது, நான் ஃபயர்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். MACD, ஓகேங்களா? MACD எடுத்தாச்சு. அதில் எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண தேவையில்லை. அது என்ன டிஃபால்ட்டாக இருக்குதோ அப்படியே இருக்கட்டும் அது. ஓகே, அது என்ன டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் பாருங்கள். MACD ப்ளூ கலர் லைன் போதுங்களா, அது MACD சிக்னல் ஆரஞ்சு கலர் இருக்குது லைன். ஓகே, மிச்சம் என்னென்ன கலர் எப்படி இருக்குதோ எல்லாமே அப்படியே இருக்கட்டும். இன்புட் வால்யூம் சேஞ்ச் பண்ணாதீங்க. லென்த்து 12 இருக்கட்டும், 26 இருக்கட்டும், க்ளோஸ் இருக்கட்டும், எல்லாமே அப்படியே சிக்னல் லென்த்து 9 அப்படியே இருக்கட்டும், எல்லாமே அப்படியே இருக்கட்டும். எதையும் சேஞ்ச் பண்ண தேவை. ஓகே, இதில் என்ன நிறைய இப்போது ஒரு சில யூடியூபர்ஸ் என்ன பண்ணால், இந்த சிக்னல் எப்போ கட் ஆகுதோ பை எடுங்க, எப்போ உங்களுக்கு பிரேக் ஆகும் சேல் எடுங்க அப்படின்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 20 டைம் 30 டைம் பை சேல் சிக்னல் கொடுத்துட்டே இருக்கும். அப்போது எல்லா இடத்துலையும் நீங்கள் பை சேல் எடுத்துகிட்டே இருப்பீங்களா? அதுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு. ஓகே, நமக்கு ஒரு ப்ராஃபிட்டுக்கான ஒரு சான்சஸ் தான் என்ன பண்ணணும்? ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்கிறேன் நான் என்னுடைய வீடியோ சொல்கிறேன்னா, ட்ரெண்டு கூட போங்கன்னு சொல்கிறது இதுலேயும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுற பாருங்க. இப்போது நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்களா, இல்லை 1 மினிட்டில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த 1 நிமிஷத்துக்கு ட்ரெண்டு எதுக்கு சாதகமாக போகுதுன்னு பாருங்கள், சிம்பிளாக. ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நான் இது 1 ஹவர் சார்ட்டு. ஓகே, இது நேச்சுரல் கேஸுங்களா? ரைட், நேச்சுரல் கேஸு 1 ஹவர் சார்ட்டு. 1 ஹவர் சார்ட்டில் இன்ஸ்டாகிராம் MACD சிக்னல் சேலில் காமிக்குது, சேலில் போயிட்டுருக்கு. ஓகேங்க, சேலில் போயிட்டுருக்குது. இது கூட என்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா,
200 EMA பாருங்கள். ஓகே, இந்த 200 EMA லைன் பாருங்கள். 200 எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஃப்ளாட் பண்ணிங்க. அது ஜென்ரல் காமனாக பண்ணிங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அதை பண்ணிங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ண கற்றுக்குங்க. வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 2 ஹை கிடைச்சா போதும், 2 லோ கிடைச்சா போதும், ட்ரா பண்ணுங்கள். ரொம்ப பெரிய இந்த சாகசெல்லாம் எதுவும் கிடையாது அதில். 2 ஹை 2 லோ. நீங்கள் எந்த 1 hour டைம் ஃப்ரேம்னா இருக்கட்டும், டே சார்ட்னா இருக்கட்டும், 15 minutes 1 minute எதனா இருக்கட்டும், 2 ஹை லைன் போடுங்க, 2 லோ லைன் போடுங்க. கீழே இருக்குது சப்போர்ட், மேலே இருக்குது ரெசிஸ்டன்ஸ். ஓகே, பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸ்டாக்ஸ் எதுக்கு மேலே போனால் நம்ம பையிங்கான சான்சஸ் தரலாம், எதுக்கு கீழே போனால் சேலிங்கான சான்சஸ் தரலாம். அது கூட 200 EMA எங்கே சப்போர்ட் பண்ணுது. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ 200 EMA இங்கே போகுது இல்லைங்களா, ரைட். இப்போது ட்ரெண்ட் லைன் மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். சும்மா நான் 2 ஹை தான் கனெக்ட் பண்ணேன், வேறு எதுவும் கிடையாது. 2 ஹை கனெக்ட் பண்ணி சும்மா வச்சுட்ருக்கேன், ஃப்ளாட் பண்ணி வச்சுட்ருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. இப்போ எனக்கு சேல் சிக்னல் கொடுக்குது. ஓகேங்களா, சேல் சிக்னல் கொடுக்குது. நான் இந்த இடத்துல சேல் பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் வருமா நஷ்டம் வருமானா தெரியாது. சிம்பிள். அந்த வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, தெரியாது. அதான் ஃப்ராங்க், தெரியாது. ஏன்னா எனக்கு கீழே சப்போர்ட் இருக்குது. நான் இந்த சப்போர்ட்டில் சேல் பண்ண விருப்பப்படலை. ஓகேங்களா, இதை நீங்களும் கற்றுக்கலாம், பெரிய விஷயம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, கற்றுக்கிறதுக்காக 1 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, கற்றுக்கிறதுக்காக 1 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ண. அந்த 1 வருஷம் உங்களுக்கு எதுவும் ஒன்றும் அந்த 1 வருஷத்தில் ஒன்றும் குடிமூழ்கி போகிறதுல ஸ்டாக் மார்க்கெட் தர மூடி போகிறதுல. ஸ்டாக் மார்க்கெட் லைஃப் டைம் உங்கள் லைஃப்க்குள்ளே ஓடுது. இது எண்டு கிடையாது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சப்போர்ட். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ், இது கீழே வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணுது. ஓகே, சப்போஸ் கீழே வந்தால் கூட உங்கள் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். எத்தனை பாயிண்ட்டு, ரொம்ப லோயர் பாயிண்ட்டுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து இதுலாம் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்த சப்போர்ட்க்கு எப்போ திரும்புதோ, இந்த இன்ஸ்டாகிராம் எப்போ உங்களுக்கு பையிங்கான ஒரு ரிட்டர்ன் திரும்புதுங்களா, இந்த மாதிரி சிக்னல், ஒரு ஃபஸ்ட்டு க்ரீனு, ஒரு இந்த MACD சிக்னலும், இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் MACD சிக்னலும் எங்கே கட் ஆகுதோ அப்போது ஃபஸ்ட்டு க்ரீன் வரணும். இதெல்லாம் கட் ஆகணும். இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப் வந்து கொஞ்சம் பெருசாக போகணும். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஓப்பன் ஆகணும். இந்த கட்டான உடனே பை எடுக்காதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கட்டும், இந்த மாதிரி ஸ்பேஸ் வரட்டும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா கவனமாக புரிஞ்சுக்கங்க. இது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு. இப்போ சப்போர்ட் ஆக்ட் பண்ணுது. சப்போர்ட்டை ஆக்ட் பண்ண சொல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணணும். ஓகே, இந்த இன்னும் சப்போர்ட் எடுக்கலை, இன்னும் கொஞ்சம் கீழே வரட்டும், வந்துட்டு மேலே போகும். ஓகே, அப்போது நம்ம ட்ரெண்ட் லைன் பிரேக் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். எப்போது நீங்கள் ஷார்ட் டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் 1 hour போட்டுக்கலைங்களா, 1 hourக்கு அப்படியே டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணிங்கன்னா 5 minutes ஆகும். ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணலாம், இதில் போய்ட்டு 2 சேனலாக ட்ரேட் பண்ணிங்க. ஏன்னா ஒரு சைடு நம்ம 1 hour இருக்கட்டும், இன்னொரு சைடில் வந்து 15 minutes ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து 15 minutes இல்லை 5 minutes இருக்கலாம். ஷார்ட் டைம் ஃப்ரேம் இருக்குதுங்களா, இது 5 minutes இருக்கலாம். டெலீட் பண்ணிடுறதா ஒன் சைடு இது. ஓகேங்களா, இது வந்து டெலீட் பண்ண. இது வந்து 5 minutes, இது 1 hour. ஓகேங்களா, ஸோ 1 hourல நமக்கு க்ரீன் வரணும். இன்ஸ்டாகிராம் சாரி MACD. இது க்ளைன் வந்து கட்டாக MACD வந்து கட்டாக சிக்னல் கட் ஆகிட்டு இப்படி போகணும். இந்த இடத்துல வந்து க்ரீன் வந்து ஃப்ளாட் ஆகணும். எது 1 hourல. அப்போது நம்ம 5 minutesலையும் சேம் அதே மாதிரி சிக்னல் வந்தது அப்படின்னா, அப்போது அந்த ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஓகேங்களா, ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்களா, அப்போ வந்து அதுவும் இதுக்கு கீழே வந்துடும். அப்போ என்ன ஆகுனா, நமக்கு பையிங்கான கன்ஃபர்மேஷன் வந்துடும். இப்போ இது வந்து 1 hourல வந்து 200 EMA எங்கே போகுது, 5 minutes ஸ்டாக்ஸ் இது மேலே போய்ட்டுருக்கோம். இந்த 238 மேலே மேலே ட்ராவல் ஆக சொல்லும். நம்ம அங்கே ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி நமக்கு பை சிக்னல் எடுக்க சொல்லி ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ என்னென்னா ஒட்டுமொத்த பவர் வந்து ஒரே சைடு போனால் அந்த ஸ்டாக்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போது இன்ஸ்டாகிராம் இதுலேயும் நீங்கள் உங்களுக்கு பை எடுத்து, இதுலேயும் உங்களுக்கு பைஸ் எடுத்து, இந்த 200 EMAக்கு மேலே ஸ்டாக்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த 5 minutesலேயும் உங்களுக்கு மேலே ட்ராவல் பண்ணால் இன்னும் என்ன வேணும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி சிக்னல் தான் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கு மேலே நீங்கள் பை எடுத்து அதுக்கு கீழே உங்களால் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, அந்த ப்ரீவியஸ் லோவை எவ்வளோ ஸ்டாப் லாஸ் போட முடியுமோ அவ்வளோ ஸ்டாப் லாஸ் போட்டுவிட்டு அந்த ட்ரேடை சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புரியல அப்படின்னா, என்ன விஷயம் புரியலையோ அதை கமெண்ட் மூலிமா தெரிவிங்க. பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து உங்களோட லைக்ஸை கேட்குறேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ 10,000
நம்ம ரீச் பண்ணுறோமோ அப்போ வந்து ஃப்ரீ வெபினாரும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து கலந்துக்கலாம். லைவில் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஏதாச்சும் என்னுடைய வியூஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா, உங்களுடைய நீங்கள் என்னென்ன ட்ரா பண்ணீங்க லைவில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்றவங்க இந்த அப்போ சொன்னேன் இல்லைங்களா, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் அலைஸ் ப்ளூ ஹப்ஸ்டாக்ஸ் ஃபயர்ஸ் ஏஞ்சல் ப்ரோக்கிங் இதில் ஏதாச்சும் லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் ஸ்க்ரீன்ஷாட் இது மாதிரி வந்துட்டுருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இது வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி எதாவது ப்ரைஸ் வந்து இதில் என்ட்ரி எடுக்கலாம், இந்த மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு. இது கீழே வந்து டார்கெட் லைனு. ஓகே, இது மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு இது வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக தான். இது வந்து பையோ டிப்ஸ் கால்ஸ் எதுன்னு நினச்சிக்காதீங்க. முழுக்க கற்றுக்கிறதுக்காக தான். டைம் கொடுங்க. 3 to 6 months 1 year ஆகும் டைம் ஸ்பெண்ட். ஆனால் அவசரப்பட்டு நான் உடனே பணம் சம்பாதிக்கணும், நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்க மாட்டேன், ஸ்டாப் லாஸ் கொடுத்தா பெயினாக இருக்குது அப்படின்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பணம் டோட்டலாக வாஷ் அவுட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு லேர்னிங் வீடியோ மீண்டும் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.